இன்றைக்கி மார்னிங் நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். இது என்ன எவ்வளோ கரெக்டுன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி குப்பை வண்டி ஒரு அண்ணா வந்தாங்க. ஸோ விசில் சவுண்ட் வந்தோடனே நம்ம வெளியே போனேன். வெளியே போய் பார்த்தா அந்த அண்ணா ஒரு ஒரு 3 பில்டிங் தள்ளி இருந்தாங்க. ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு இந்த இன்சிடெண்ட் பார்த்தேன். என்னென்னா ஃபஸ்ட்டு நான் வெயிட் பண்ணும்போது என்னுடைய பில்டிங்கில் இருந்தே ஒரு பக்கெட் வந்து தொங்க விடுறாங்க, கட்டி குப்பை பக்கெட்டு தான் தொங்க விடுறாங்க. ஸோ என்னென்னா இப்போ அவங்க ஆக்சுவலி அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்க. ஓகே, தொங்க விடுறாங்க. சரி, ஓகேன்னு விட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னமும் வந்து 2-3 பில்டிங் முன்னாடி தான் இருக்காங்க அந்த குப்பை வண்டி அந்த அங்கிள் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க இருக்கிற அந்த பில்டிங்கில் இருந்து ஒருத்தங்க வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து தான் அகெயின் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குப்பையை வந்து ஏதோ ஒரு பாக்ஸ், நம்ம சாரீ பாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸ் தான். அந்த பாக்ஸை வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால அந்த வண்டி வந்து ஃபுல்லாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் போடுறதுக்கு, அங்கேருந்தே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பால்கனிலேருந்து அவங்க போடுறாங்க. அவங்க போடும்போது போட்டுட்டாங்க. ஆக்சுவலி அது வந்து ஓவர் ஃப்ளோவில் இருக்கிறதுனால அது அங்கே ப்ளேஸ் ஆகாமல் கீழே விழுந்துச்சு. ஸோ கீழே விழுந்தோன்னே இந்த அண்ணா வந்து ஆக்சுவலி அவங்க போடும்போது இந்த அண்ணா பார்க்கல. கீழே விழுந்ததுக்கப்புறம் சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்தாங்க. ஸோ நானும் வந்து இவங்க ஏதாச்சும் ஹெசிடேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் பண்ணல. அவர் சைலண்ட்டாக வந்து கீழே விழுந்ததை எடுத்து அகைன் அவர் போட்டுக்கிட்டு அகைன் வந்தார். வந்ததுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்கு வரும்போது இப்போ அவர் வந்து ஒரு 5 ஒரு 6 வீடை வந்து கவரப் பண்ணணும். அது அந்த பிளேஸில் நின்று போகணும். இப்போ இவங்க அந்த எங்கள் வீட்டில் இருக்கிற பில்டிங்கில் அந்த வண்டி அந்த பக்கெட் வந்து அவங்க கட்டி விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த குப்பையை எடுத்து போடணுங்கிறதுனால அது சின்ன வயராக இருக்குது. ஸோ வந்து அதுக்கு ஈக்குவல், அதாவது அந்த ஹைட்டுக்கு கரெக்டாக வந்து அந்த வண்டியை நிப்பாட்டி அந்த குப்பையை எடுத்து அதில் போட்டு அதில் தொங்க விட்டு நெக்ஸ்ட் எண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன இதில் ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து அது ஒரு வேலை அவங்களுடைய வேலை, அது அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு போய் ரெஸ்பெக்டெல்லாம் கொடுக்க வேணாம். உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்தா போதும். உங்கள் வீட்டில் இருக்க குப்பையை நீங்கள் தான் வெளியே எடுத்துகிட்டு போய் போடணும். அந்த சென்ஸ் கூட இல்லாமல் நீங்கள் மேலேருந்து கயிறை தொட்டி தொங்க விடுறீங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானது உங்கள் குப்பையா? இல்லை, எனக்கு புரியல. இப்போ அவங்க குப்பையை வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் ஒரு வீட்டு குப்பையும் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு அசட்டாக என்ன? இது வந்து போனால் போதுன்னு கொடுக்குறதுக்கு எனக்கு அதுவே புரியல. அவங்களுடைய ஜாப் அது. நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம், அவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு கையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அப்படி என்னங்க குறைஞ்சி போயிட போகிறீங்க? கையில் வாங்கி நம்ம வீடு குப்பை தாங்க அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. நம்ம தான் அவங்க தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம தான் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். மேலேருந்து நீங்கள் கயிறு போட்டு தொங்க விட்டீங்கன்னா அது எனக்கு சத்தியமாகவே புரியல. இது எனக்கு ரொம்ப வந்து ஹர்ட் ஆச்சு. அந்த ஆண்டி என்னடானா அங்கேருந்து கீழே போடுறாங்க, அது கீழே விழுது. அது எப்படி இருக்குன்னா, இந்த உனக்கு குப்பை தானே வேணும், தான் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னமோ போனால் போதுன்னு குப்பை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு ஹியூமனிட்டி சுத்தமாகவே இல்லை. எனக்கு ஒரு செகண்ட் அதை பார்த்த உடனேயே அந்த இடத்துல நான் இருந்தேன்னா எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த அண்ணா கிட்ட கூட நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். ஆனால் அவங்களுக்கு டெய்லி இது பழகிட்டதுனால அவங்க வந்து இதை கேர் பண்ண மாட்றாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுது அப்படின்னு. அந்த 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 குப்பை டப்பாலேயே இருக்கிற இப்போ அவங்க கொட்டுறாங்க. அந்த வந்து நீங்கள் கயிறு சின்னதாக விட்டுருந்தீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். என்னங்க உங்களுக்கு அவ்வளோ ஆட்டிடியூட்? எனக்கு புரியல. அதுலேயுமே வந்து ஒரு கவரில் போட்டு ஒரு நீட்டாலாம் கொடுக்கறது இல்லை. நீங்கள் லெஃப்ட் ஓவர் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை அப்படியே போட்டு அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவர் அதை எடுத்து எனக்கு சத்தியமாக அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ண பிடிக்கல. அப்படி பண்ணுறீங்க. ஒரு ஹியூமனிட்டி வச்சுக்கோங்க. ஹேவ் சம் சென்ஸ். எதுவுமே இல்லை இப்போ இருக்கிற மக்களுக்கு. நீங்கள் ஏதோ ஃப்ரீயாக வந்து ஏதோ ஆஃபர் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு 1 வீக் அவங்கெல்லாம் வராமல் இருந்தாங்கன்னா நம்ம வீடு எவ்வளோ நாளிடுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதை பார்த்ததுலேருந்து நான் இதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சீரியஸாக சொல்கிறேன், ஹேவ் சம் ஹியூமனிட்டி. அவங்களை கொஞ்சம் அவங்கன்னு இல்லை, எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்பெக்டோடு நடத்துங்க. எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, அவங்களால எழுந்து கீழே இறங்கி வர முடியாதா? எவ்வளோ தான் வீக்காக இருந்தாலும் நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்னால் கூட அது ரொம்ப வந்து ஏஜ்டு பீப்புள்னால் கூட கொஞ்சம் நம்ம வந்து அவங்களுக்கு ஓகே, அந்த ஆப்ஷன் வந்து ஓகே. இங்கே 60+ இருக்காங்க, ஒரு தேர்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, ஓகே, இதுக்காக கடகடன்னு வர முடியாது இறங்கினா தட்ஸ் ஃபைன். அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? ஒரு 40 இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. ஃபஸ்ட் ஃப்ளோர் மிஞ்சி போனால் ஒரு 20 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதை இறங்கி ஏற முடியாதா? சத்தியமாக ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. கொஞ்சமாச்சும் மாறுங்க, ஹியூமனிட்டியை வளர்த்துக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.